குருவே இல்ல இன்ட்ரோ வீடியோல வரல, அவாய்ட் பண்றாங்க ஃபுல்லா. அவ்வளவுதான். நீ பேசு, செத்துருவான். நீ நல்லா பேச விரும்பல, எனக்கு தெரியும். இனிமே இது ஏன் ப்ராடக்ட் இல்ல, நாங்க அடாப்ட் பண்ணிட்டோம். பை பாய் சொல்லிடுமா அம்மா? கிஷன் பாய். கிஷன் அம்மா பை பை. அவ்வளவுதான். ரைட். ட்ரெயின் வந்துருச்சு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீ பண்ணுமா? சார் அங்க பாய் சொல்லு, பாய் சொல்லு. கையே ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. எத்தனை ஸ்டேஷன் இருக்கு? குழந்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க திருட்டு பையன் சார். நாங்கள் சப்பாத்தியை தாந்துருக்கோம். இந்த பக்கம் சப்பாத்தியே வரல. நீயும் சாப்பிட, வெறும் பிளேட்டை தான் திங்கணும். இன்னும் நீ சாப்பிடலையான்னு, வெறும் பிளேட்டை தான் திங்கணும். விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். நான் தான் வின்னு 2 மேட்சா. எப்போ ஃபேன் வரலன்னா விரல விட்டு சுத்துங்க. சாப்பிட முடியாது. பிஸ்தா இல்லது டேட்ஸ், காஞ்சி போன டேட்ஸ். அப்படியே தட்ட சாப்பிடுவானா? அது கடுசா இருக்கும். நீ சாப்பிட்ரு. முந்திரியும் திராட்சை மட்டும் விட்டுருக்கு குழந்தைக்கு. சின்னதா சின்னதா முடியல. என்னடா என்னடா பண்றீங்க குழந்தைய? திட்டினாங்களா? யார் திட்டுந்திரி? கண்ணாடி பட்டோ, கண்ணாடி கண்ணாடி. குட் மார்னிங். எதுவும் இல்லையா? சரி. ஹை ஃபை. அது மட்டும் வருது. ஹேண்ட் ஷேக். போதடா போதடா. குட் மார்னிங். பிஸ்கெட் சாப்பிட சொன்னா பசிச்சா சாப்பிட விட. எனக்கு பிடிக்காது. காலையில் பல்லு கூட வளர்க்காம 1/4 கிலோ நட்ஸ் காலி பண்ணி வச்சு. நீ இல்லம்மா, நம்ம வலிக்கிட்டோம்ல பிரஷ். என்ன பண்றீங்க? பாய். எத்தனை மேட்ச் தோத்த லூடோல? சொல்லிட்டியா? அல்ல வீடியோ கால் பண்றியா? சொல்லு. ஹலோ பேசுபட்டு. பாய் பாய் கிஷான். பாய் பாய். ஹாய். நாங்கள் வந்துட்டோம், முருடேஸ்வராக்கு வந்துட்டோம். பிடிச்சிருச்சு. ஏற்பட்டோம். எங்க ஏறிங்கிறது? பாய், நான் போறேன். நாங்க பீச் கிட்ட வந்துட்டோம். நானும் பீச் பாருங்க. ஃபுல்லா பீச் பாரு. அங்க பாரு பீச் பாரு. பீச் வியூ. பட்டு இங்க பாரு. இங்க பாரு, தண்ணி பாரு. போறியா? நாங்க மழையில சாமி பார்க்க போயிட்டு இருக்கோம். ஒயிட் அண்ட் ஒயிட். நானு ஒயிட் பாரதி ராஜா மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் வேற.
இருக்கு. ஏய் என் சொ இருந்தாலும் நாங்க கிளம்பிட்டோம். உங்க சொக்கா இன்னைக்கு பிளாக் கலர்ல ஆகுது. கோயில் காட்டு. சாமி போகும் வழியெல்லாம் தண்ணி. இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு போயிட்டு இருக்கோம்? கோயிலுக்கு. எல்லாம் எல்லாம் ஒரு கப்பு ஒரு கப்பு பொங்கலுக்கு தான் கொடுக்க மாட்டாங்களா? என்ன சொல்றீங்க? இதுதான் என்ட்ரன்ஸ். நாங்க போயிட்டு இருக்கோம். மழை பெய்யல, ஆனா நாங்க கொடை பிடிப்போம். கோபி போட்டோ எடுத்து 2 மணி நேரம் ஆயிட்டு. ஸ்பெஷல் என்ட்ரி சாருக்கு மட்டும். அவ்வளோ காத்து அடிக்குது. பின்னாடியே போலாம். ஆடினே இருப்பேன். நீ வேணா இப்படி வந்து நில்லு. போ, பின்னாடி போறியா? போனோம். அவ்வளோ காத்து அடிக்குது. நாங்கள் மேலே வந்து ரீல்ஸ் எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீ என்ன சொல்ற? இங்கில செமையா இருக்கு. இங்கிருந்து வீடியோ கூட எடுக்கூடாதா? ஆமா, வீடியோ எடுத்தா 5 ரூபாய் ஃபைன். பட் இப்படி திரும்ப குங்குமம் நல்லா இருக்கா பார்க்கலாம். சூப்பர். குழந்தை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அச்சாங்களாம்மா? சூடு வைக்கிறேன் நான். யார் அடிச்சது? யார் அடிச்சதுமா? சொல்ல மாட்டான். ஹலோ காய்ஸ். வாவ், நான் நல்லா இருக்கேன். ஏங்க ஒரு ஸ்டெப்புக்குமா? அங்கே நில்லு. ஓட்டு போடுங்க எல்லாரும். ஓட்டு போடுங்க. நாங்கள் மியூசியம்ல போயிட்டோம். கதை யார் சொல்ற கதை? ராவனோட இவங்க வந்து ராவனோட அம்மா. ஸோ கடலோரத்தில் டெய்லி சிவனோட உருவம் செஞ்சுட்டு பூஜை பண்ணுவாங்க. இங்கே அதான் பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் தி சீன் இன் திஸ். ராவண அம்மா வந்து பூஜை பண்றாங்க. மண்ணில் பண்ணி வேண்டாங்க. அது தண்ணி வந்து அது போயிடுச்சு. ஸோ ராவணன் அவனோட அம்மா வந்து ராவணன் கிட்ட வந்து எனக்கு வந்து ஒரு சிவன் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ வந்து தவம் இருந்து கைலாயத்தில் ஒரு சிவனை எடுத்துன்னு வரான் ராவணன். இதுதான் ராவணன் சீதையை கடைசியில் ஆகாயில நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. வில்லனா? அம்மா கிட்ட சொல்லுவான், நான் ஆகாயில உங்களுக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட். ஸோ அதனால அவங்க அம்மா ஷாக் ஆவாங்க. ஓகேவா? வந்து தவம் இருக்கிறான். அந்த ஆகாய லிங்கத்தை வாங்குறதுக்காக ராவணன் தவம் இருக்கிறது இது. ஓகேவா? இதில் வந்து நாரதர் அவங்களுடைய சூழ்ச்சியை வந்து கண்டுபிடிச்சிடுவார். இப்போ வந்து இந்த கைலாய லிங்கத்தை எடுத்துகிட்டு போய் இலங்கையில் வச்சுட்டா அவனுடைய ராஜ்யம் ஆயிடும். என்ன சொல்கிறான்னு அது நடக்கிற மாதிரி எல்லா பவரும் அவனுக்கு கிடைச்சிடும். அதனால நாரதர் வந்து அதை கலைக்கிறதுக்கான ஒரு பிளான் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து. சரியா? அவன் தவம் இருக்கான், கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி வரமாட்டாரு. அதனால இது என்னது கைலாசத்தை எடுத்துட்டு தூக்கிடுவாங்க ராவணன். கைலாசம் மலையா? ஆமாம், 10 தலை ராவணன். ஓகே, எல்லாரும் இருக்கிறாங்க. முருகர் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. அந்த சாமி டூல வருமே 10 தலை ராவணன். அவரோட கழுத்து கையில் அத்தனை இருக்கிறப்ப தான் வர்றது. அந்த சாமி டூல கூட சொல்லுவானே 10 தலை ராவணன். இது சொல்லு. வரும். ராவணன் வந்து கேட்குறான் சிவன் கிட்ட, இந்த மாதிரி எனக்கு கைலாயலிங்கம்மா நீ வரணும், நான் எடுத்துன்னு போய் எங்கள் அம்மா கிட்ட வச்சு அவங்க டெய்லி பூஜை பண்ணுற மாதிரி அவங்க வீட்டு ஏதோ கேட்குறான். அப்படிதான் சுமார். ஆமாம், நீங்கள் வந்து பார்வதி பற்றி கேட்கலாம். நீங்கள் பார்வதி கேட்கணும். சிவன் வந்து பார்வதி தேவி வந்து காளி கல்யாணம் பண்ணி சொல்லி காளியை கொடுப்பாங்க. ஸோ காளி கூட போகிறது காளியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. ஆனால் இங்கே பாரு, இங்கே இருக்கு பாரு, இங்க வந்து காளி காளி இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிருப்பான். அவன் எதுக்கு வந்தானே மறக்க வச்சுட்டு காளியை கூட அமுச்சு விட்டுருவான். காளியை அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மாவுக்கு எனக்கு கொடுத்த வார்த்தை கல்யாணம் இது இப்போ வந்து வீட்டுக்கு வந்துருப்பான். அம்மா கேட்பான், நீ எனக்கு ஆகாயிலிங்க தானே
எடுத்துன்னு வரதுக்கு போனேன். இப்போ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க? ஓ காளி அப்பதான் husband வந்து ராவணனா? ஒன் ஆஃப் தி வைஃப். அப்பதான் ராவணனுக்கு தெரியும். ஆமா நான் ஆகாயலிங்கத்துக்காக போயிருந்துட்டு அதனால திருப்பி அங்க பாருங்க அனில் ஜூம் பண்ணுங்க. அனில் தப்பா வரமாட்டான் சிவன். அதனால அவனோட தலையை அறுக்க ஸ்டார்ட் பண்ணுவான். ஒரு தலையா அப்படியா? கீழே அப்புறம் சிவனே போதும் நிறுத்துன்னு சொல்லுவாரா? சிவனே போறது இருக்கு. அந்த ஆகாயலிங்கம் சொல்லிட்டு ஆகாயலிங்கம் கையில 10 தலையில 5 கீழே இருக்கு, குழந்தையா? 5 அவன் தலையில இருக்குது. ஓகே, 6வது தலை அறுக்கும்போது வானாப்பா நான் வந்துடுறேன், நான் தரேன்னு சொல்லிட்டு கையில எடுத்துன்னு வர்றாரு சிவனை. ஓகே, இப்போ பாரு விநாயகரை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த மாதிரி கைலாய லிங்கத்தை வந்து இலங்கைக்கு எடுத்துன்னு போயிட்டா எல்லா பவர் அவனுக்கு வந்துடும் சொல்லிட்டு விஷ்ணு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டாரு இல்லையா? இப்போ வந்து இவன் சொல்லுவான் மாய வேலை. நாரதர் வந்து அதனால விநாயகர் கிட்ட வருவாரு பேசுறதுக்கு. என்னாகுதுன்னா 6 மணி ஆனால் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் ராவணன். ஸோ மூடேஸ்வரால வந்து இருக்கும்போது விநாயகர் வந்து மாடு மேய்க்கிற ஆளாக உருவெடுத்து வராரு. அப்போ வந்து ராவணன் வந்து உன் கையில் இதை தரேன், கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். வைக்கிறது வந்து 3 வாட்டி என்ன கூப்பிடணும், தான் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வர, அது வரைக்கும் கையில் வச்சுக்கோ, கீழே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். ஸோ 3 வாட்டி என்னை கூப்பிட்டு நான் வந்து வாங்கிப்பேன்னு சொல்லுவான். சப்போஸ் எங்கன்னா அர்ஜென்ட் இருந்தால் 3 வாட்டி என்னை கூப்பிடணும், நான் வந்து வாங்கிப்பேன்னு சொல்லியிருப்பான். அப்புறம் என்ன பண்ணுவான் விநாயகர் வந்து என்ன பண்ணுவாரு, சும்மா அவர் காதுல கேட்காத மாதிரியே ராவணா ராவணா ராவணான்னு சொல்லிட்டு கீழே வச்சிருவாரு. கீழே வச்சிடாரு. அவன் வாரு வைக்காதுன்னு வரான் ராவணன். அண்டர்ஸ்டாண்டா? ஓகே. இப்போ என்னடா கதைன்னா ராவணன் வந்து விநாயகர் அடிச்சிடுறாரு. அந்த சிலை விநாயகரா மாட்டாரு. அது பாரு, இது லிங்கம் வச்சுக்கிற லிங்கம். அது வந்து எடுக்கிறாரு அவரு, அது எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். திருப்பி எடுத்துட்டு போறாருன்னு அந்த லிங்கத்தை எடுக்கிறப்போ எடுக்கும்போது 5 துண்டா வீதுச்சு. இரு வரேன். எடுக்கும்போது 5 துண்டா இதுவாயிடுச்சு. அது சரி. அதுல ஒரு அடியில இருக்கிறது வந்து முடேஸ்வரர் இருக்கு. ஃபுல் சிவன் வந்து குணுவண்டேஸ்வர, இன்னொரு வந்து தாரேஸ்வர், இன்னொரு வந்து சர்ஜேஸ்வர், இன்னொரு வந்து கோகர்ணா. ஸோ 5 பீஸா போய் அங்கங்க விழுந்துச்சு. அவ்வளோ பவர் கைலாயத்தை தூக்கிட்டு வராங்க ராவணன். இது இந்த பிட்டு பண்றோம். இது தலையில அதனால தான் அந்த தலையை வச்சு நீ அங்க கீழே பாத்து சாப்பிட பின்னாடி எல்லாமே பெங்களூர் இதுவே கர்நாடகா. கோகர்ணால இப்படி தான் இருக்கும். அப்போ எந்த இதுவுமே ஒரு ஷேப்பே இல்லை. இது பாருங்க, இது வந்து ஒரு மாதிரி ஷேப்பு, இது ஃபுல் ஷேப்ஸ், இது வேற மாதிரி ஷேப்ஸ். அது மாதிரி வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால கோகர்ணால மூலஸ்தானத்தில் அதுதான் இருக்கும், தலை இருக்காது. அதனால அந்த இதில் வச்சிருப்பாங்க கோல்ட் கலர்ல. அவ்வளோதான் முடிஞ்சு. பேக் சைடு இங்கே பாருங்க அதிசயம். இது வரலும் ப்ளூ கலர், அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர். எந்தெல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடாது. ஃபுல் மழை. வாவ், இங்கிருந்து சூப்பரா தெரியுது. துருவா இங்கிருந்து சூப்பரா தெரியுது. என்னம்மா சாமிக்கு நேரம் எழுதப்பட்டு எங்க முடேஸ்வரர் வந்துருக்கீங்களா? பாரா தாஜாடம்மா ஜாஜாடு கடைக்கு. ஏய் வாவ், பீச்சா? குட் மார்னிங். இந்த ஃப்ளைன் கிஸ் கொடு, ஃப்ளைன் கிஸ் கொடு. அப்படி கொடுக்கணுமா? குட் மார்னிங். வெரி குட். நாங்க பீச்சுக்கு போறோம். பாரு 5 மணிக்கு எழுந்துச்சு தூங்கினுக்கிறோம் மறுபடியும். நாங்க பீச்சுக்கு போறோம், கிட்ட வந்துட்டோம். காலையில 7:30க்கு நாங்க வந்து இருக்கோம். கோகுல் இது காலங்காத்தால குளிக்காம குளிக்கல. இதெல்லாம் நண்டு வட்டியா? பாய் பாய், வாய்ஸே கேட்காது நான் பேசிட்டு இருக்கேன். மழை வருது போகுது.
எடுத்துட்டா vlogல செட் ஆஃப் எது புதுசா வந்தாலும் ட்ரை பண்ணிடுறது இல்ல. அது பேர் மினிமம் தான், ஜாஸ்தி ஒன்று எதுவும் இல்லை அதில். மாய்ஸ்சரைசரா? எஸ். மாய்ஸ்சரைசர். பான்ஸ். கோவா ட்ரெஸ். நாங்கள் ரெடி ஆகிட்டோம். சண்டே வெளியே போகிறோம். இங்கே பாருமா, இங்கே பாரு. ஹாய் சொல்லுப்பா. என்னது? கிளிப். ஹாய் ருகேஷா. எல்லாரும் ரெடி. பாஸ்கர் வரலையாமா? பண்ணது என்னடா தூக்கம் வந்துருச்சு எனக்கு. பேண்ட் எப்படி இருக்கு? பேண்ட் தொட்டாங்களாம்மா? தொடல. சாரி சொல்லு. சரி சார். யாரும் தொடக்கூடாது. நாங்கள் கோவா ட்ரெஸ். நாங்கள் பீச் வைப்பில் இருக்கோம். இப்போ நான் எதிர்க்கவே பீச், அதனால பீச் வைப்லேயே இருப்போம் நாங்கள். நம்ம தான் ஒரு செலிபிரிட்டி. எங்கள் மேக்கப் எல்லாம் நான் என்ன பண்ணுறது இல்லைம்மா? நாங்கள் பேர் எப்படி இருக்கோம்? நீங்களே சொல்லி, நீங்கள் மட்டும் தான் சொல்லுங்க. எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. பூவா சாப்பிட வந்தோம். பூவா இங்க வந்தோம். இவன் சேட்டையை ஆரம்பிச்சிட்டான். என்னம்மா கீழே விழுந்துச்சா? சும்மா பார்த்தா அப்படி பண்ணாங்களா? தாத்தாக்கு தாத்தாக்கு சடனா ஒரு ஷாப்பிங். அதுக்கு காரணம் இந்த மழை தான். ஜும்காஸ் ஃப்ரிட்ஜ் மேக்னெட். ஹவு மச்? 21 120. இதுவா இதுவா சைடா? ஐயோ என் கிளிப்டு தெரியுது. 8 lakhs பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். 8 lakhs? அது எத்தனை ஜீரோன்னு கூட தெரியாதுங்க எனக்கு. ஹேண்ட் பேக்கா? நல்லா இருக்கு. நான் எடு பார்க்கலாம். அவன் எடுப்பான் கால்ல கிட்ட. கால்ல கிட்ட எடுப்பான். மாட்டில சைடுல. கோகுல் அதுல இது நல்லா இருக்கு. பாக்ஸ் அது வாங்குனால நீ தான் மாட்டின் போற. அண்ணி மாட்டின் போக மாட்டே. நல்லா இல்ல. எவ்வளவுன்னு கேளுங்க. எவ்வளவுன்னு கேளு. 2000 நல்லா இருக்காது. 500 நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. இது பாரு. அது கோகுல் கையில தான் இருக்கு. இது எத்தனை இது செம்மையா இருக்கு. எப்படி வச்சிக்கிறதா? அது அப்படிதான். அண்ணி அது எதுக்கு இப்படி காதுல மாட்டிக்கிறது இல்ல. அது அப்படி இப்படிமா காதுல மாட்டிக்கிறது. கோகுலுக்கு தான கொடுக்க போறீங்க கடைசில. என்ன வச்சிக்கிட்டு அது? ஏய் இப்போ செலிபிரிட்டிலாம் இப்படி தான் வச்சிட்டு வருவாங்க. ஆனா உங்களுக்கு தேவை இல்ல. ஜஸ்ட் வந்துருக்கு. நான் மேபி ஆனானா ஹாய் எல்லாம் சொல்ல முடியாதுங்கறான். ஹாய் சொல்லுமா. அங்க போட்டோ ஷூட் வேற. ஒரே வைப். ஃப்ரெஷ் ஆகிறிய. நல்லது. சூப்பரா இருக்கு. என்னென்ன பாருங்க. அங்க ஈரமா ஈரமா இது வீடியோ போடு. ஏமா ஏன் வர மாட்டீங்களா? ருகேஷா பார்த்து ஒரு வேட்டி தான் காமிக்கப்படும்.
இதுதான் தம்பி பேலஸு பங்களா. ஹாய் அனே பணம் பேசிடுறேன். கை கழுவ போனோமா என்ன? ஐயா உனக்கு ஆடு மாடி தானே பல் வலிக்குதா கை? இல்லை, அவன் மட்டும் போயிட்டு வரான் கை கழுவ. நாங்கள் போகலையே. நாங்கள் இன்னைக்கு லிஃப்ட்ல போக போகிறோம். நேற்று மழை அப்படின்றது ஸ்னோ வருது. இங்கே வந்து பகலனா தண்ணி மேலே வருது, நைட் ஆனால் கடல் கொஞ்சம் உள்ளே போயிடுது. இது என்னன்னு எங்களுக்கு தெரியல. இல்லை நாங்கள் லிஃப்ட்டுக்குள்ளார வந்துட்டோம். நாங்கள் வந்துட்டோம். ஹேய் அதெல்லாம் கூட அதட்டலாம். ஹாய் சொல்லுமா. ஹாய். எங்கே போகிறீங்க கேளு எல்லாரையும். எங்கே போகிற கேளு. பாய் 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 சொல்லிட்டு போகலாம். லாலக் பாய் பாய் லாலக் பாய் பாய் லாலக் பாய் பாய் லாலக். ஏய் பை பை பை. சாமிக்கு பாய் சொல்லு. பாய் சொல்லு. பேசலையாமா? கட் பண்ணிட்டாங்களா? ட்ரெயின் ட்ராக்ல உக்காந்து இந்த மாதிரி வேலை என்ன பண்ற? கேமரா மறைக்கிறேன். தாத்தாக்கு பண்ணு. தாத்தாக்கு பண்ணமோ? தாத்தாக்கு ஒரே போன்ல பண்ணு. தாத்தாக்கு பண்ணு. ஒரே போன்ல அண்ணா மாட்டான். அது ஆன்லைன்ல வராது. அண்ணே 2 நிமிஷம் தான் நிக்கும். போன் இந்த நேரத்துல போன் தேவையா?